இட்லி எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இருமுருகேச சேனல் தான் பார்க்க போறோம். வெங்கட் பிரபு ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. Very simple, pure commercial. Like அதுதான் படத்தோட தான் ட்ரெய்லர்லயும் கதையா சொல்லிருக்கீங்க. Nobody is just close to your plot. Probably few people have been a little close, But no one cracked. no one cracked. And finally he won the game. ஆக்சுவலி இந்த கோட் ரிலீஸ் ஆன போல இருந்து எனக்கு நிறைய மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. ப்ரோ படம் பார்த்துட்டியா, ரிவ்யூ போடியா, ஓ ரிவ்யூக்கு தான் வெயிட்டிங்லாம். பட் எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, நான் கோட் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் என்ன அடிச்சுன்னு இருந்தாங்க. ஐயோ என்னையா மொத்த ஸ்டோரியும் சொல்லி வச்சிருக்கானே ஐயா, அது நான் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தோட ஸ்டோரி இப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டதுங்கயா. அந்த ஸ்டோரி படத்துல வந்ததுக்கு நான் என்னங்கயா பண்ண முடியும்? அந்த ரிலீஸ்க்கு அப்புறமா கூட சரி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு பார்த்தாலும் படத்தோட ஸ்பாயிலர் சொல்லாம ரிவ்யூ போடவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதை இந்த கோட் படத்தோட கதை. சோ இப்போ என்ன ரிவ்யூ போட வந்திருக்கியான்னு கேட்டா கிடையாது. இந்த விபிஸ் மாஸ்டர் பிளான் ஒன்னு இருக்குதுங்க. அதாவது வெங்கட் பிரபுவுடைய மாஸ்டர் பிளான். அதாவது ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதை ஆடியன்ஸுக்கு டெலிவரி பண்ற வரைக்குமே இருக்க அந்த ப்ராசஸ் இருக்குதுல்ல, அந்த ப்ராசஸ் உடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சரியா பிளான் பண்ணாதான் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்றதான் விபி இப்போ பண்ணிருக்காப்ல. உங்களை எல்லாம் பார்த்தா நான் சொல்ல வரது புரியலன்னு நினைக்கிறேன். சோ வணக்கம் டோலர்களே, விபிஸ் மாஸ்டர் பிளான டீடைலா பார்க்க அப்போ ஆரம்பிக்கலாங்களா? கோட் எனக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்றதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு நம்ம பொதுவான ஒரு ஒப்பீனியனுக்கு வந்தோம்னா, இந்த கோட் படத்துக்கு ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்குதுங்க. ஒண்ணு படம் நல்லாவே இல்லப்பா, ரொம்ப பழைய கதை, அதை இந்த டிஏஜிங் டெக்னாலஜியை வச்சு ஏதோ ஒப்பேத்தி இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்ற ஒப்பீனியனும். இன்னொன்னு என்னன்னா, யோ படம் வேற லெவலியா, தாறுமாறான ஃபேன் பாய்ஸ் போவோம். அதுவும் அந்த ட்விஸ்ட் ஒவ்வொன்றும் இருக்குதே, தியேட்டர்லாம் தெரிச்சிருச்சு போங்க. அண்ட் அந்த டிஏஜிங் தளபதி இருக்காருல ஜீவன் கேரக்டர், வெறித்தனம் போங்க அப்படின்னு. ஒண்ணு படம் ரொம்ப நல்லா இருக்குது வெறித்தனம் அப்படின்றாங்க, இல்லன்னா படம் ரொம்ப மொக்கையா தேடாது போங்க அப்படின்ற ஒப்பீனியன் தான் இருக்குதே தவிர இந்த மிக்ஸ்டு ரிவ்யூ அப்படின்றதே இந்த படத்துக்கு கிடையாது. ஆனா இதெல்லாம் தவிர்த்துட்டு இன்னொரு ஒப்பீனியன் இருக்குது. ப்ரோ படம் மங்கா தலைவலிக்கு இல்ல. வெளியே தோர்த்து மங்காத்தா என்ன போய் மங்காத்தாவை பாடுறாங்க. எல்லாம் கோட் படத்துல வந்து மங்காத்தாவை எதிர்பார்க்குறீங்க. பட் ஏன் கிட்ட படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாட்டு எதுக்கு அதை பாக்குறாங்க? சொல்றாங்களோ அதே பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறவங்களும் சொல்லி படம் நல்லா இருக்குதுன்னு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த படத்துல வர அந்த டிஏஜிங் கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல சொன்னாங்கன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்றவங்க இந்த படத்துல டிஏஜிங் கேரக்டர்ஸ் தான் நல்லா பண்ணிருக்காங்கன்னு. அப்புறம் அந்த ட்விஸ்ட் எல்லாம் பிரெடிக்டபிளா இருக்குதுன்னா, ட்விஸ்ட் எல்லாம் அன்பிரெடிக்டபிளா இருக்குதுன்னு. அது எப்படி ஒரே சமயத்துல ஒரே விஷயம் ரெண்டு கேங்க்கு ரெண்டு விதமா தோணலாம் அப்படின்னு யோசிச்சா, அங்க தாங்க நம்ம விபி அவரோட மாஸ்டர் பிளானோட உள்ள வராப்ல. இந்த கோட் படம் ஆரம்பிச்சதுல இருந்தே ஹைப்பை கம்மி பண்ணதா இருக்கட்டும், சாங்ஸுக்கெல்லாம் ஒரு கம்மியான ஹைப்பை கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்களை காட்டி நம்ம எல்லாரையும் குழப்பினதா இருக்கட்டும், வேணும்ட்டு இந்த இன்டர்வியூஸ்ல எல்லாம் கோட் படத்தோட சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பிளானிங் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவ்வளவு ஏங்க, இதெல்லாம் பிளானிங்கா பண்ணதால தான் ஒண்ணுமே இல்லாத கோட் கூட நமக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா தெரியுது. இந்த ஒண்ணுமே இல்லாத கோட்னு நான் மீன் பண்றது கோட் படத்தோட கதைங்க. இத பத்தி இன்னுமே டீடைலா டிஸ்கஸ் பண்ணணும்னா படத்தோட ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். சோ இன்னுமே நீங்க படம் பார்க்கல அப்படின்னா இதோட இந்த வீடியோ படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. சோ இந்த கோட் படத்தோட கதைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன வயசுல காணாம போற ஹீரோவோட பையனை வில்லன் எடுத்து வளர்த்து ஹீரோக்கு எதிராவே திருப்பி விடலாம். சிம்பிளா சொல்லணும்னா அப்பாவை எதிர்க்கக்கூடிய மகன். சோ இப்படிப்பட்ட சிம்பிளான ஒரு சப்ப ஆன்லைன்ல எத்தனையோ படம் வந்திருக்கும், எத்தனையோ படம் நாங்க பாத்திருப்போம். அவ்வளவு ஏங்க இந்த விஜயகாந்த் சாருடைய ராஜதுரை ஒரு படம் இருக்குது. அந்த படத்தெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்டா இதே ஆன்லைன் தான். என்ன மாதிரி இருக்கீங்க? நீங்க தான் என்ன மாதிரி இருக்கீங்க? அப்பா புள்ள மாதிரி தான் இருப்ப விஜய். என் பேர் அருண்.
சோ தமிழ் சினிமால இப்படி அடிச்சு தோச்ச ஒரு கதையை இன்னைக்குமே நமக்கு புதுசா தெரிய வைக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிபியோட மேனிபுலேஷன். சார் நீங்க வெங்கட் பிரபு தானே? வெங்கட் பிரபுவா? என்ன பார்த்தா அவ்வளவு பெரிய குடும்பக்கார மாதிரியா தெரியுது. ஒரு படம்ன்றதுங்க கிரியேட்டருக்கும் ஆடியன்ஸ்க்கும் நடக்கிற ஒரு கேம் மாதிரி. அதாவது கிரியேட்டர் ஒன்னு காட்டுறாப்ல அத ஆடியன்ஸ் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கிரியேட்டர் தோத்து போயிடுறான். இல்ல ஆடியன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண விடாம கிரியேட்டர் ஒன்னு பண்ணிடறான் அப்படின்னா அந்த இடத்துல கிரியேட்டர் ஜெயிச்சிடறான். மோஸ்ட்லி படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அதை ரெண்டு விதமா பண்ணுவாங்க. ஒன்னு ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே மூலமா கிரியேட்டர் இந்த கேமை பிளே பண்றது. அதுதான் இந்த ரீசெண்டா வந்த மகாராஜாலாம். இல்ல ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடில இருந்தே இந்த கேமை பிளே பண்ணலாம். இப்போ இந்த கோட்டை பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல இந்த ரெண்டாவது கேட்டகரி தான். அதாவது படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருந்திருக்கும். அப்பா விஜய் அண்ட் மகன் விஜய் ரெண்டு பேருக்குமே அது ஒரு ஆபத்து வருது. அதுல இருந்து ரெண்டு பேருமே தப்பிக்கிறாங்க. அது இல்லாம இன்னொரு சின்ன தளபதி வேற காட்டுறாங்க கையில துப்பாக்கியும் கைமா வராப்ல. சோ பிஃபோர் ரிலீஸ் இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு ரெண்டு விஜய் இருக்காங்க, அது இல்லாம மூணாவது ஒரு விஜய் வராப்ல, மேபி அவர் வில்லனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் இருந்தது. அவ்வளவு ஏங்க என்னோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் வீடியோலயுமே இத தான் சொல்லிருப்பேன். இப்போ பிஃபோர் ரிலீஸ் பிபி வெங்கட் பிரபு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா படத்துல 3 விஜய் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது விபி ஆமான்றாரு. பட் அவர் பொய் சொல்லல. படத்துல என்னதான் 3 தளபதி இருந்தாலுமே கூட ட்ரெய்லர் எல்லாம் பார்த்த நமக்கு சரிப்பா அப்பா விஜய் மகன் விஜய் அது இல்லாம இன்னொருத்தர் வில்லன் போல அவர் தான் அந்த சின்ன தளபதி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம். அண்ட் விபி எதிர்பார்த்தது இதுதான். இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் படத்துக்கு போறோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜீவன்ற மகன் கேரக்டரை ஆரம்பத்துல இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. நம்ம எதிர்பார்த்து போனதும் அதுதான்றனால ஓகேயா இருக்குது. இப்போ இன்டர்வல்ல ஒரு ஹெல்மெட் மேன் வரான். நம்ம எல்லாம் இப்போ என்னப்பா அது அந்த சின்ன விஜய் இருக்க போறாரு, இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் நம்மள ஏமாத்திரியா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்தா வச்சுக்கோங்கடா அப்படின்னு இளைய தளபதியை வில்லனா காட்டி இளைய தளபதி வெர்சஸ் தளபதி அப்படின்னு இன்டர்வல் போடும் பொழுது தியேட்டரே தெரிச்சிருது. இப்போ ஒரு வாட்டி அப்படியே ரிவர்ஸ்ல வாங்கலேன். அந்த ட்ரெய்லர் இருக்குல்ல அது அந்த சின்ன விஜய காட்டலனே வச்சுப்போம். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்பா விஜய் மகன் விஜய். இப்போ விபி இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறாப்ல அதுல அந்த 3 விஜய் இருக்காங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க. அவர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அப்படி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். சோ வேணும்ட்டே மூணாவது அந்த சின்ன விஜய ட்ரெய்லர்ல காட்டி இன்டர்வியூல 3 விஜய் இருக்காங்கன்னு ரிவீல் பண்ணி ஒண்ணுமே இல்லாத ஒரு மொக்க ட்விஸ்ட கூட நமக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருக்காப்ல விபி. யோ விபி மாசியா நீ ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. இன்னொரு படத்துல கவனிச்சீங்கன்னா தெரியும். என்னன்னா இந்த படத்துல அப்பா கேரக்டர் காந்தி இருக்காருல்ல அவர் தனக்கு ஒரு பெண் குழந்தை தான் வேணும்னு கேட்டுட்டே இருப்பாரு. இது படத்துல அடிக்கடி சொல்லினே இருப்பாங்க. அண்ட் அந்த குழந்தை பிறக்கிற சீன் இருக்குதுல்ல அதுல அந்த காந்தியை பாத்தீங்க அப்படின்னா உள்ள போவாப்ல. அப்ப அந்த ஸ்னேகா கேரக்டர் கேட்பாங்க குழந்தைய பாத்தியா காந்தின்னு. சோ இதுக்கு பேரலா அந்த பக்கமா அந்த மகன் காணாம போற சீன் எல்லாம் நடந்து இருக்குமா. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நர்ஸ் தான் அந்த குழந்தைய கொண்டு வந்து காந்தி கிட்ட கொடுப்பாங்க. சோ மென்டலி இந்த ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு வரது அந்த சின்ன விஜய் தான், அவரை தான் வில்லன் மோகன் பிறந்த குழந்தைய மாத்தி வச்சுன்ற லெவலுக்கெல்லாம் யோசிச்சோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். ஆனா விபி ரொம்ப சிம்பிளா அதே பழைய ட்விஸ்ட புதுசா கொடுத்துருப்பாப்ல. அங்கதான் நிக்கிறான் மனுஷன். அப்புறம் படத்துல ரெண்டாவது பெரிய ட்விஸ்ட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரபுதேவாவை வில்லன்றது. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான். அதாவது எப்படியுமே ஒரு கேங் இருந்தா அதுல துரோகம் பண்றதுக்குன்னு ஒரு கேரக்டரை கூடவே வச்சிருப்பாங்க. இதுதான் காலகாலமா தமிழ் சினிமால நடக்கிறது. பட் யூசுவலி அந்த கேரக்டரை பண்றதுக்கு தமிழ் சினிமா ஒருத்தர் கூடவே வச்சிருக்கோம். அது வேற யாரும் கிடையாது, அஜ்மல். சோ அந்த அஜ்மலுடைய கேரக்டரை போஸ்டர்ல பார்த்தப்பவே நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டோம். சரி இவன் தான் ஏதோ பெரிய வேலையா பார்க்க போறானே. அதுக்கு ஏத்த மாதிரியே ட்ரெய்லர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அஜ்மலோட ஒரே ஒரு சீன் தான் இருந்திருக்கும். அதுலயுமே அவர் ஒரு வில்லன் லுக் குடுக்குற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. சோ ஆடியன்ஸ் எல்லாம் அஜ்மல் எப்ப முதுகுல குத்த போறாங்க அப்படின்னு காத்து இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் யோசிக்காத பிரபுதேவா தான் வில்லன் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் தியேட்டர் தெரிச்சிருது. ஏப்ரல் ஃபூல். ஆமா ஆமா அது என்ன உண்மைதான். முக்கியமா படம் ஒரு 3 மணி நேரத்துக்கு இருந்தாலுமே கூட எங்கேயுமே லேக்ன்றதே இருக்காது. பிகாஸ் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் படத்துல எதுனாவது நடந்துனே இருக்கும். அண்ட் கதையால ஃபீல் பண்ண முடியாத இடங்கள்லயுமே கூட த்ரிஷா, எஸ்கே, தோனி ரெஃபரன்ஸ், ஏகே ரெஃபரன்ஸ்னு எதுனாவது வச்சு ஒரு ஹை கொடுத்துனே இருப்பாப்ல. எங்கேயுமே ஆடியன்ஸை யோசிக்கவே விட மாட்டாப்ல. ஒரு செலிப்ரேஷன் மூட்லயே இருக்கும். அதுவும் யூசுவலா இப்போ வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி எதுனாவது ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னு வச்சுங்களேன் அதை திருத்தி ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவுதான். ஆனா விபியை பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி என்னெல்லாம் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாம போச்சோ இல்ல எதெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாம மாத்திருப்பாப்ல. இந்த டைரக்டர்ஸ் ஈகோன்னு ஒன்னு இருக்குங்க. நான் என்ன நினைச்சனோ அதான் படத்துல பண்ணுவேனே, அது மனுஷனுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். விசில் போர்டு நல்லா இல்லைனாங்க, படத்துல டோட்டலா அந்த சாங்கிய டிஏஜிங் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. மொத்த படத்துலயுமே டிஏஜிங்க திருத்தியாச்சு. அதுவும் இந்த டிஏஜிங்ல அந்த சின்ன விஜய் வராருல அவர் ரொம்ப ஃபேக்கா இருக்காரு, ஒரு உயிரோட்டம் இல்லாம இருக்குது அப்படின்னு ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. அதுவும் இந்த விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் பண்ணுவாங்கல்ல
அவங்க எல்லாம் சொன்னாங்க விஜயோடைய கண்ணுல அந்த ஒரு உயிரோட்டம்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு அத கூட படத்துல மாத்தி வச்சிருப்பாப்ல விபி. சோ அந்த வெங்கட் பிரபு கிட்ட இருந்து இப்போ வரக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கத்துக்க வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது என்னன்னா ஒண்ணுமே இல்லாத கதையை கூட ஒரு படத்தை கூட சரியா பிளான் பண்ணி சரியான விதத்துல மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்தோம்னா அதை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் லாஸ்ட் ஒரு வீடியோல கூட சொல்லிருப்பேன், கோலிவுட்ல ட்ரெய்லர்ஸ் எல்லாம் இப்ப கட் பண்ணும் பொழுது ஆடியன்ஸை மிஸ்லீட் பண்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. சோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தியேட்டருக்கு வரும் பொழுது அது ஆடியன்ஸுக்கு ஏமாற்றமா போய் படம் சரியா ஓடுறது இல்லன்னு. ஏப்பா கோலிவுட் டைரக்டர்ஸ் மிஸ்லீட் பண்ணாலும் இப்படி மிஸ்லீட் பண்ணும்பா, கத்துக்கோங்கப்பா. இப்போ இதெல்லாம் சரிதான்ப்பா, இந்த படம் பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஏன் படம் பிடிக்காம போச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல இவ்வளவு விஷயங்கள் தான் படத்தை ஜெயிக்க வச்சது. இப்போ இதே விஷயங்கள் படத்துக்கு பேக் ஃபயர் ஆனா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா, இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ட்விஸ்டுமே ஒர்க் அவுட் ஆகலப்பா, ரொம்ப பழசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த விபியோட இந்த கேம்ல மாட்டாதவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் ட்ரெய்லரை பார்த்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம எத்தனை கேரக்டர்னு ஒண்ணுமே இல்லாம வந்து படம் பாக்குறவங்களுக்கு அது ஒரு யூசுவலான ட்விஸ்டா தான் இருக்கும். அது பெருசா ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்காது. வெங்கட் பிரபுவை பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 மணி நேரத்தை லேக் இல்லாம கொண்டு போறதுக்கு கேமியோ, ரெஃபரன்ஸ், சாங்ஸ்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிருப்பாப்ல மனுஷன். அவ்வளவு ஏங்க இந்த ப்ரீ ரிலீஸ்ல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாப்ல, இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்குற மாதிரி படம் இருக்கும்னு. எக்ஸாக்ட்லி படம் அப்படித்தாங்க இருந்துச்சு. அதுவும் படத்துல வரக்கூடிய ஒரு சில எடிட்டிங் எல்லாம் கூட ரீல்ஸ் பாக்குற மாதிரியே இருக்கும். ரீல்ஸ்ல பார்ப்போம், இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருந்து ஐடியாஸ் கிடைக்கும். டேரக்டர் வந்து ஒரு இன்ஸ்டா ரீல் பாக்குறாருன்னா அது வந்து அனுப்பிச்சுடுவாரு, சரி இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு அனுப்பிச்சுடுவாரு. அது எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பார்க்க அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே. அது ஆக்சுவலா எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போ வந்து டெல்லியில இருந்து பட்டையா போறதுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து நான் இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருந்து எடுத்தது ஆக்சுவலா. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, இது எங்க பிரச்சனையா இருக்குதுன்னா எந்த சீனுமே நமக்கு ஒட்டாது, ஆடியன்ஸோட கனெக்டே ஆகாது. உதாரணத்துக்கு இப்ப சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ஹீரோ கூட டிராவல் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் ஆகுறாங்க. ஆனா ஐயோ அவங்க எல்லாம் செத்துட்டாங்களேப்பா அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஃபீலே ஆகாது, கனெக்டே ஆகாது. இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும் ஐடியா. ஜீவனோட நீங்க வந்து ஜீவன் எப்படி மோசமானவங்கிறதா நீங்க அவங்க இறந்ததுக்காக நீங்க ஃபீல் பண்ணணும், ஐயோ கொண்டானேங்கிற ஃபீல் பண்ணா போறோம். ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா அந்த சீன்ஸ் எல்லாம் கடந்து போயிருது. இல்ல அதுக்கப்புறமா ஒரு சாங் வந்துருது. நீங்க சாங் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நானே நிறைய பண்ணியிருக்கேன். என்னம்மா சாங் போலாமா? படம் ரீல்ஸ் மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா படம் பூராமே ரீல்ஸ் மாதிரி இருக்க கூடாதுல. அண்ட் இந்த பரபரப்பான எடிட்டிங் இருக்குதுல்ல, அது இன்னொன்னையுமே கூட கிரியேட் பண்ணும். அது என்ன அப்படின்னா லாஜிக் மிஸ்டேக். படம் பூராமே லாஜிக் மிஸ்டேக் அப்படின்றது கொட்டி கிடக்குங்க. ஆனா படம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது எதுவுமே யோசிக்க தோணாது. படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் ஏய் இது அப்படி பண்ணிருக்கலாம்ல, ஏய் இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும் அப்படின்லாம் யோசிக்க தோணும். ஆக்சுவலி இதுதான் படத்தோட பிளஸ் அண்ட் பிபி உடைய மாஸ்டர் பிளானுமே கூட. ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கமர்ஷியல் படத்துக்கு தளபதி மாதிரி பிசினஸ் இருக்கக்கூடிய படங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் ஓகேயா இருக்கலாம். ஆனா இத ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய படங்கள் எல்லாம் ஸ்கிரீன் பிளே கிரிப்பா வச்சுக்கணும்னா ரீல்ஸ் மாதிரி 15 நிமிஷத்துக்கு என்னத்தையாவது காட்டுறது, ஒரு 4 கேமியோ வச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டோட படங்கள்லாம் வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன், அது இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்த்தியான விஷயமானு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் இப்படிப்பட்ட படங்கள்லாம் வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன், கண்டென்ட் ஓரியன்டா வரக்கூடிய படங்கள்லாம் இண்டஸ்ட்ரியில குறைய ஆரம்பிக்கும். அண்ட் தமிழ் ஆடியன்ஸுக்குமே கூட இந்த மாதிரியான படங்களுக்கு ஹைப்பாக தொடங்கிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ ஓரளவுக்கு கண்டென்ட் வைஸா நல்ல படம் கொடுக்கக்கூடிய கோலிவுடுமே கூட பக்கத்துல இருக்குதுல தெலுங்கு இண்டஸ்ட்ரி, அது மாதிரி மாஸ் மசாலா படங்களை மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிடும் அப்படின்றதுதான் உண்மை. இப்போ ஃபைனலா கேட்டீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அந்த இண்டஸ்ட்ரியோட பிக் ஸ்டார்ஸ் உடைய படங்கள்லாம் வரும் பொழுது அதை கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் அந்த இண்டஸ்ட்ரியோட ஆடியன்ஸ் உடைய செலிப்ரேஷனா கூட இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான படங்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு அந்த மாதிரியான படங்களை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி தொடங்கிட கூடாதுன்றதான் மேட்டர். அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இண்டஸ்ட்ரிக்குள்ளார புதுசா ஒண்ணு பண்ணி அதை ஜெயிக்கும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களுமே அதே மாதிரி ட்ரை பண்ணி அதை ஜெயிக்க வைக்கணும் தான் யோசிப்பாங்க. ஏன்னா ட்ரெண்ட்ன்றது மாறிக்கிட்டே இருக்குங்க. அது போலதான் இப்போ இந்த ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் உடைய மைண்ட சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு விபி கொண்டு வந்திருக்கிறது என்னமோ புது ட்ரெண்ட் தான். ஆனா அதை ஃபாலோ பண்ணணுமா வேணாமன்றது தான் இங்க கேள்வியே. என்ன பொறுத்த வரைக்குமே விபி உடைய இந்த மெத்தட் ஒரு ஃபேன் பாயா படத்தை பார்க்கும்போது செலிப்ரேட் பண்ண தோணுது. ஆனா ஒரு சினிமா ரசிகனா அந்த படத்தை பார்க்கும்போது அதை முழுமையா ரசிக்க முடியலன்றதுதான் உண்மை. என்ன பொறுத்த வரைக்குமே கோட் இஸ் a தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம், அவ்வளவுதாங்க. சோ உங்களோட கோட் பத்தின ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி கீழே பாருங்களேன், நம்ம சோசியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குதுங்க, போற போகலாம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா சொல்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த படமே அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது தியேட்டர்ல தான் என்ஜாய் பண்ற ஒரு இதாவே இருந்துச்சு இந்த படம். இது ஓடிடிலயோ இல்ல டிவி இது சும்மா டிவிலயோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு படம் இது கொடுக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இவர் சொன்ன மாதிரி தான் அந்த வில்லனும் அப்படிதான். நம்ம அஜ்மல் நினைச்சோம் இங்க. ஆமா, ட்ரெய்லர்ல அப்படிதான் காட்டினாங்க.
அதே மாதிரி 3 விஜய்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நாங்களும் அப்படிதான் பேசிட்டு அப்படிதான் இருந்தோம். நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா 2 விஜய் தான். ஆமா, அது ஆமா. அவர் உடைக்காம அப்படியே போனாரு. இல்லன்னா படம் வந்து ஐயோ இதான் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நம்ம மைண்ட்ல பேட்டிலையுமே என்ன சொன்னாங்க, 3 விஜய் இருக்காங்களா, இருப்பாங்க அப்படின்னு மாதிரி நிறைய நம்மளுக்கு இது கொடுத்துட்டாங்களா. இதெல்லாம் நாங்க பார்க்காம போயிருந்தோம்னா மேபி சுமாரான ஒரு படமா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டோம், அந்த இன்டர்வியூ எல்லாமே பார்த்த போய் இதை பார்க்கும்போது அது ஓ இப்படி இருக்கும், இந்த விஜய் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாச்சு. அந்த ஹீரோயின் எல்லாம் சாகும் போதெல்லாம் என்ன சொல்றது ஐயோன்ட்டு அந்த அளவுக்கு அழுகுற அளவுக்கு எல்லாம் எனக்கு வரல. அது மாதிரி இதான் இருக்கு, அப்படித்தான் தோணுச்சு ஒரு சொல்ற மாதிரி. அப்படியே டக்கு டக்குன்னு போயிடுச்சு. பாட்டு விஜய் என்ன இப்படி பண்றாருன்னு அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த வில்லன் மாதிரி பாட்டை எப்படி மாத்தி மாத்தி போனதுனால படம் அவ்வளவுதான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு நல்ல படம் தான். தியேட்டர் படம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்